வணக்கம் மக்களே, நான் உங்களோட ஷோவா. எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது லாஸ்ட் இயர் நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதே சமயத்தில் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஒரு எக்ஸசைஸ் கூட நம்ம செய்யறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடைபயிற்சி அதாவது எல்லாருமே நடைபயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் வந்து கோவா வர ஒரு இச்சைக்கிங் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நம்ம வந்து கரெக்டாக டவுனில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நண்பர்கள் தான் என் கூட இருக்காங்க. ஸோ உங்கள் மூலியமாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் ஆச்சுனாலும் நடங்க. ஸோ அதாவது வாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாக்கிங்கோட ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் நடைபயிற்சி செய்யுங்கன்னு சொல்லுறீங்களா கைஸ்? எல்லாருமே இந்த 2025ல் உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க. அதே சமயத்தில் முடிஞ்சளவு வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே நடைபயிற்சி செய்யுங்க. ஆனால் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? எல்லாரும் நடைபயிற்சி செய்யுங்க. இருங்க நான் சொல்லு. எல்லாரும் நடைபயிற்சி செய்யுங்க. ஆனால் என்ன சாரி சத்தம் சொல்லலாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சார், இருங்க. எல்லாரும் நடைபயிற்சி செய்யுங்க. எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். நம்ம எல்லாரும் வாக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா டவுனால தான் இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். வாக்கிங் பற்றி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஆமா சேர்ந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நடைபயிற்சி செய்ய மட்டும் சொல்லியிருந்தது அவேர்னஸ் வீடியோ. நான் கோயம்புத்தூர் கோவா வர போகிறேன். சரிங்களா? ஜஸ்ட் அங்கே பார்த்து சொல்லிடுவேன். சொல்லுங்கள், நடைபயிற்சி செய்யுங்க. இல்லை நடைபயிற்சி செய்யுங்க கைஸ். எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அங்கே பார்த்து சொல்லுங்கள். நடைபயிற்சி எல்லாரும் இந்த 2025ல் எல்லாரும் சேர்ந்து நல்லா உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்காங்க. அதே சமயத்தில் எல்லாரும் நடைபயிற்சி செய்யுங்க. சத்தமாக சொல்லுங்கள், நடைபயிற்சி செய்வோம். அண்ணா கைஸ், நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் போயிருந்தோம், கோவா போயிருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் போயிருந்தோம். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவில் போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது 3 days ஆச்சுங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போயிடுவோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படியே ஆற்றுப்பாலம் தான். ஸோ அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது நிறைய பிரிண்ட் அவுட்லாம் எடுத்திருக்கேன். தமிழில், மலையாளத்தில் இந்த மாதிரி நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது டவுன் ஹால் அப்படின்னு இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடத்தெல்லாம் கொடுத்தோம். நம்ம வந்து எத்தனை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு ரீச் ஆகுதுன்னு தெரில. இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட டூ வாக்கிங், ஸோ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் இப்போ வந்து நம்ம உக்கடத்தில் தான் இருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நௌசாத் பாய் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேம்லாம் சொல்லிடுங்களா? உங்கள் நேம் செமீருங்களா? உங்கள் பேர் அப்பாஸ். உங்கள் பேர் முகமது பக்கீர். ஸோ இவங்களாம் இருக்காங்க. நௌசாத் பாய் இங்கே வாங்க. இவர் வந்து டெய்லியுமே வாக்கிங் போயிட்டுருக்காரு. ஸோ வாக்கிங் பற்றி இவர் என்ன சொல்கிறாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இந்த வருஷம் 2025ல் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கள் பாய். நடைப்பயிற்சி வாக்கிங் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லுங்கள். ப்ரெஷர் சுகர் கம்ப்ளீட் கிளியர் ஆகிடும். மனசு வந்து சுத்தமாக இருக்கும், கிளியராக இருக்கும். மைண்ட் செட் அருமையாக இருக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது, கிளியராக இருக்கும், அருமையாக இருக்கும். மைண்ட் செட்டு, வயிறு, தொப்பை கிப்பை எல்லாம் கம்மியாகிடும். எல்லாமே பக்காவாக இருக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது. வாக்கிங் போகிறதுனாலேயே மனசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பட் எல்லோரும் நடைப்பயிற்சி சந்தோஷமாக செய்யும். கைஸ் எல்லாரும் வாக்கிங் பண்ணுங்க. ஆனால் சேர்ந்து சொல்லலாம், கற்றுக்கலாம். எல்லாரும் வாக்கிங் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த வருஷம் எல்லாரும் வாக் பண்ணுறீங்க. ஓகே பா. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஆற்றுப்பாலம் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரத்து இங்கே வரக்கு ஒரு 1/2 hour பக்கமாச்சு நடந்து வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதான். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தேன் நிறையா. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிரிண்ட் அவுட் எடுத்தேன். ஸோ அதுவும் கொடுக்கணும். எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரிலங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 என்னமோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்குது. அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாலக்காட்டுக்கே எவ்வளோ சீக்கிரம் போவோன்னு தெரில. பட் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி போக போகிறோம்னா பாலக்காடு
கேலிக்கட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காசர்கோடு அந்த வழியாக தான் போகணும். காசர்கோடு மேங்களூர் போயிட்டு அந்த வழியாக தான் போக போகிறோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் போகும்போது இல்லை. வெயில் பட்டையை கிளப்புதுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. கைஸ் அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஆற்றுப்பாலம் போகிற வழியாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் பேசிட்டு அதான் தொண்டையே வற்றி போயிடுச்சு. ஆனால் ஜூஸ் பண்ணலாம். எனக்கு தர்பூசணியை கொடுத்துருங்க. 30 ரூபா போடுறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு கூலிங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஹீட்டாக இருக்குது. அதே சமயத்தில் கூலிங்கான காற்று இருக்குது. பாய் ரெடியாக ஜூஸ் போட்டு வச்சுருக்காரு. அதே சமயத்தில் அடிக்கிற வெயிலுக்கு அதிகமாக ஜூஸ் எடுக்கக்கூடாதுங்க. தொண்டை த்ராட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். கேஸ் இப்போ கரெக்டாக எங்கே மாதிரி இருக்கும், மதுக்கரை நகராட்சி தங்களை அன்புடன் வர வைக்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க நிற்கிறோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாகிடுச்சு. வெயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஷெட்டு மாதிரி இருந்துச்சு, அப்படியே உட்காந்துருக்கோம். ஸோ உட்காந்து அப்படியே போக வேண்டியதாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஹிட்ச் பண்ணி போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சு தான். பட்டு கண்டிப்பாக எல்லாத்தாலும் கண்டிப்பாக முடியாதுங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம பிடிச்சி தானே வரோம், அப்புறம் என்ன டஃப்பு. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோவாங்க. ஒன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது இன்னும் கோயம்புத்தூரே கிராஸ் பண்ணல. டைம் 3 மணி ஆச்சு. ஸோ பார்ப்போம். நம்மளுக்கு லிஃப்ட்டு இன்னும் கேட்கல, வண்டி பெருசாக அது வரல. சரி ஓகே, நம்ம வந்து கேட்டுட்டு வண்டி அதான் லிஃப்ட் கொடுக்குறமான்னு வண்டி கேட்கணும். அப்போ தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், பார்ப்போம் நம்மளுக்கு லிஃப்ட் கிடைக்குதா இல்லையா. எத்தனை மணிக்கு நம்ம வந்து பாலக்காடு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறனே டவுட்டில் தான் இருக்கும். ஓகே கேஸ், வாங்க அப்படியே போவோம். லிஃப்ட் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. கேட்டால் தான் நிறைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியும். பார்ப்போம். அந்த மாதிரி வண்டி வரல. சரி ஓகே கேஸ், அப்படியே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு கேட்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துல கேட்க வேண்டாம், கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு கொஞ்சம் அதாவது ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அங்கே நின்று கேட்டால் தான் நம்மளுக்கு கரெக்ட் லிஃப்ட்டு அவங்களுக்கு வண்டி நிப்பாட்டுறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஏரியா கரெக்டாக எங்கேன்னு தெரில. இங்கே பார்க்க நம்மளுக்கு பேக் சைடு தான் கோயம்புத்தூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் கரெக்டாக என்னன்னு தெரில. ஓகே கேஸ், வாங்க அப்படியே போயிட்டு பாருங்க இந்த ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏரியாவே இப்படி தான் இருக்குது. கைஸ் நம்மளோட கோவாவோட ஃபஸ்ட் லிஃப்ட்டு அண்ணன் தான் கொடுத்துருக்காப்புல, அப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. அது எனக்கு கேட்கவே இல்லை. அவரே ரோட்டில் ஸ்டாப் பண்ணி எங்கே போகிறீங்கன்னு கேட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். ஓகே எஸ், நம்மளோட ஃபஸ்ட் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் கொடுத்தாரு. நம்ம கேட்கவே இல்லை, வேறே பேர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம், யார் இந்த மாதிரி தனியாக போனாலுமே லிஃப்ட் கொடுப்பாருமா, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அண்ணன் தான் கொடுத்தாரு. அண்ணா ராய் சொல்லிடுங்கண்ணா. தம்பி ராய் சொல்லுங்கள். யூடியூப்பில் பார்ப்பீங்களா? வாக்கிங்லாம் போகிறீங்களா? நீங்கள் அதிகம் போகிறது ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து மார்னிங் வந்து மீன் பிஸ்னஸ் பண்ணிட்டு போகணும் கரெக்டாக போயிடும். ஈவினிங் இல்லை, வாக்கிங் தான் போகணும் கிடையாது, அட்லீஸ்ட் நடங்க. சரிங்களா கேஷ், நம்மளோட ஃபஸ்ட் லிஃப்ட்டு எதிர்பார்க்காத ஒரு லிஃப்ட்டு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு அவரே கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அடுத்த லிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குதான் தெரியல, பார்ப்போம். ரோடு வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரோடு மாதிரி இருக்குது. சைடில் தான் போகணும், கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். இந்த சைட்லாம் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது இங்கே நடந்தெல்லாம் போக முடியாது, ஒன்லி வண்டியில் தான் போக முடியும். ரொம்ப நம்ம சைட்லேயே போகிறது நல்லது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு பேக் சைடு பாருங்கள், ஒரு வண்டி கூட இல்லை. இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா பாய் 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 எல்லாம் கை காமிச்சு தான் போகிறாங்க, தவிர ஒரு லிஃப்ட் தர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் 2 பேர் போயிட்டுருக்காங்க. பட் இந்த மாதிரி இதாக இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறது. அதாவது நான் ஒரு ட்ராவலராக எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது புதுமுகங்கள்லாம் நிறைய பேரை மீட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ யாருன்னே தெரியாது, நம்மளை வந்து கூட்டி வந்து இறக்கி விட்டாரு. போகிறவங்களை கை காமிச்சு போகிறாங்க. அப்புறம் மார்னிங் 2 பசங்க வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சேஃபாக போகணும். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக மதுக்கரை பக்கம்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு கன்று ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் இஷ்யூ 2
101 ஃபீல்ட் ரெஜிமெண்ட், அதாவது 21 நவம்பர் 1972. அதாவது இந்த கண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜொரவார் ஹஸ் டேக்கன் ஆக்டிவ் பார்ட் டூரிங் கண்டக்ட் ஃபாலோவிங் எக்ஸசைஸ் ஆப்ரேஷன். ஸோ அந்த டீட்டெயிலாக போட்டு வச்சுருக்காங்க, இயரு, அப்புறம் அவங்க மேமு போட்டு வச்சுருக்காங்க, ஓபி விஜய் இந்த சம்திங் போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக என்னென்னு தெரில. அதாவது நம்ம இந்தியன் ஆர்மியில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. 1971 செம்மையாக வச்சுருக்காங்க. வா எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு தண்ணியா செம்முன்னு இருக்குல்ல. அதாவது நம்ம டாக்ஸே தெரியுதுங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே மேம்பாலம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது சின்ன ஒரு ட்ராக் தான், அதாவது சின்ன ஒரு ஒன்வே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி விட்ருக்காங்க ஆப்போசிட். கோயம்புத்தூர் தான், அங்கேருந்து 12 மணி ஆச்சு கிளம்புருக்கு. அப்புறம் அங்கேருந்து வரது நடந்தே தான் வந்து விழுந்துடும். 2 பேர் லிஃப்ட் இருந்தாங்க, பைக்கு தான். ஓகே, பெரிய லிஃப்ட் எதுவும் கிடைக்கல. போகலாம் ப்ரோ. எத்தனை நாள் ப்ரோ? கேரளா ப்ரோ. லிஃப்ட் கிடைச்சா தானே ப்ரோ, லிஃப்ட் கிடைச்சா நம்ம சீக்கிரம் போகலாம். சரி, நான் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விடுறேன். ஓகே ப்ரோ, வண்டி ஓகே போங்க. அப்போ ஏன்னா இந்த இன்றைக்கி கொஞ்சம் ஃபஸ்ட்டே அப்படி தான் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். என்றைக்குமே ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி போயிருக்கேன் நான். ஓகே, பட் ஒரு நாள் இந்த ரோடு நம்ம புதுசு 100 வண்டி பக்கம் கேட்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக எத்தனை நாளாக வந்து. ஓகே, அந்த டைம்லாம் போய் தான். நீங்கள் ப்ரோ படிக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, ஒர்க் பண்ணுறீங்களா? எனக்கு ஆக்சுவலாக வீடு இல்லைங்க. அப்படிங்களா? பரவாயில்ல, வாங்க. ஓகே, தேங்க்யூ. கேஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா வாளையார் டோல்கேட் தானே ப்ரோ? வாளையார் பார்டர் செக் தமிழ்நாடு கேரளா பார்டர். கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாளையார் பார்டரில் இருக்கும். இது தானே கேரளா. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டிமடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்தார். ப்ரோ உங்கள் வீடு அங்கே தான், நம்ம எட்டிமடை தானே? எட்டிமடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ராப் லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்லுவோம், நம்மளை இவ்வளோ தூரம் வந்து கூட்டு வந்தார். ஸோ பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த ஒரு ஏன்னா சாயங்கால வேலையா, மாலை வேலையில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நான் அப்படியே கிளம்புறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போல, நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனால ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ கூட்டம் வந்தீங்களா? டைம் எவ்வளோ ப்ரோ கரெக்டாச்சு? கரெக்டாக 5:70 கரெக்டாக 5:15 ஆச்சு. கரெக்டாக இப்போ பார்டரில் இருக்கும். எப்பயாச்சும் நம்ம பாலக்காடுக்குள்ளே போயிட்டா போதுங்க. ஓகே கேஸ், நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் பாருங்கள் ட்ரெயின் கைஸ். நம்மளோட இந்த கோவா பயணத்தில் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்க அப்படியா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்டரில் தான் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாளையாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி போக முடியாது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 மணி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பெரிய லிஃப்ட் எதுவுமே கிடைக்குங்க, ஒன்லி பார்த்தீங்கன்னா பைக்கு மட்டும் தான். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டியதான். நம்ம அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக வாளையார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் கிடச்சிங்க. ஸோ அங்கே இருந்த போலீஸ்காரங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க கேட்கும்போது ஓகேனாரு. ஆனால் ஒரு ஆய் சொல்லணும்னா சரி இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அதாவது பாலக்காட்டுக்கு முன்னாடி பைபாஸில் போகிறாராமா. பைபாஸில் அங்கே எங்கேயும் ட்ராப் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்தே அங்கே லிஃப்ட் கேட்டு பாலக்காட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து நாளைக்கு கேலிக்கட்டு போகணும். அதான் நம்ம டார்கெட் நாளைக்கு. ஸோ ஓகே கேஸ், அப்படியே போவோம். ஸோ அதாவது கேரளா கூட என்ட்ரு ஆகிட்ருக்கோம். அந்த போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். இது கேரளா போலீஸ்க்கு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாண்டி போயிட்டுருக்கோம். வாளையார் கரெக்டாக வாளையாரில் இருக்கோம். கேஸ் அப்படியே நான் போக அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அண்ணன்கிட்ட சொன்னேன், வாக் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ணனுக்கு டைம் இல்லைன்னாரு. சரி ஆனால் நடந்து போகலாங்க.